ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக நாம் இந்த சபைக்குரிய காரியங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த வாரமும் நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல்லி, இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுதாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா 2 பகுதியை ஆண்டவர் சொல்கிறார். இந்த கேட்கிற காரியங்களை குறித்து சொல்லும்போது, ஒன்று அவர்கள் காதார கேட்டு உணராமலும், 2வது அப்படி உணராதவருடைய காதுகளை கர்த்தர் என்ன செய்கிறாரா, மந்தமாக்கி போடுறாரு அப்படின்னு இருக்கு. முதலாவது, கர்த்தர் சபைக்கு பேசுவதற்கு காரணம் என்ன? ஏன் சபைக்கு பேசணும்? வாரம் செய்தி கொடுக்குறோம், எல்லாரும் கொடுக்குறாங்க, எல்லா சபைகளையும் கொடுக்குறாங்க, ஊழியர்கள் காத்திருந்து செய்தி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, தேவ சமூகத்தில் உபவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது கொடுக்கப்படுவதற்கான நோக்கம் என்ன? அதை ஏன் ஆண்டவர் நமக்கு தராரு அப்படின்னு கேட்டால், ஒரு உணர்வுள்ள இருதயம் வரணும் தான் தராரு. ஏதோ உங்கள்கிட்ட நம்மகிட்ட குற்றம் இருக்குது, ஏதோ ஒன்று சரிப்படுத்த வேண்டியிருக்கு, ஏதோ அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்ற வேண்டியிருக்கு. நாம் எல்லோரும் ஒரு நாள் இந்த தேவனை சந்திக்க போகிறோம். அந்த தேவனை சந்திக்கும் போது அவருக்கு ஒப்பாக நாம் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அதற்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தடையாக என்னென்ன இருக்குதோ அதிலிருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கு தான் வார்த்தை வருது. இந்த வார்த்தை என்பது 45 நிமிஷம் கண்டிப்பாக பேசணுங்கிற ஒரு சடங்காச்சாரம் அல்ல. இல்லைன்னா வார்த்தை என்பது ஒரு ஆராதனையினுடைய முறைமை அல்ல. இது கண்டிப்பாக இந்த வாரம் இந்த ஒரு வார்த்தையை கொடுக்கணும், ஜனங்க வருவாங்க, எதையாவது பேசணுமே அப்படின்னு பேசுறது அல்ல. வார்த்தையினுடைய நோக்கம் என்ன? எதுக்காக ஆண்டவர் சபைக்கு பேசுகிறார்? சபைக்கு பேசும்போது ஏன் காது உள்ளவன் கேட்க கடவனுங்கிறார்? எந்த காது வந்து கேட்குறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டும் உணராமல் இருக்கிற காதுகள். இன்னைக்கு உணர்வே கிடையாது. நம்ம எவ்வளோ விஷயங்களை சொல்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இந்த 2020 எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. நம்ம கடைசி மாதத்துக்கு வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனால் கடைசி வாரத்துக்குள்ளே கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த நாளில் இத்தனை 50 வாரமாக கர்த்தர் நம்ம கூட பேசி இருக்கிறாரு. இந்த 50 வாரமும் எத்தனை நூற்றுக்கணக்கான செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களே, எவ்வளவு உணர்வு உங்களுக்கு வந்திருக்குது. சில நேரங்களில் பயம் வருது. இந்த கொரோனா வைரஸ் வந்த உடனே ஒரு பயம் வருது, சில பூகம்பங்கள் வந்தோடனே பயம் வருது, சுனாமி வந்தோடனே பயம் வருது. இந்த பயம்தான் வருகிறதே ஒழிய உணர்வு வருகிறதா? பயம் எதற்கு? உணர்வடைவதற்கு. இப்போ நம்ம இந்த உலகமே அழிய போகுதுன்னு சொல்லி நோவா பிரசங்கம் பண்ணார். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு சொல்லுது. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றார், மத்தேயு சுவிசேஷம் 24:37 அவர்கள் உணர்வு இல்லாது இருந்தார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில், புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். ஒரு உணர்வு இல்லை. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஜோடா மிருகங்கள்லாம் ஒரு பேழைக்குள்ளே போதே, ஒரு பேழையை கட்டுறாரு, மாதிரி இருட்டிக்கிட்டு வருதே, எல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? நடக்கிற அடையாளங்களை பார்க்கும்போது ஒரு உணர்வு வருதா? சரி, அடையாளங்கள் பார்க்க வேண்டாம், சொல்கிறோமே, கர்த்தர் பேசுகிறாரு, ஒரு உணர்வு வருதா? யோவான் ஸ்நானகன் பேசுகிறாரு, மனம் திரும்புங்கள், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அந்த உணர்வு வருதா? ஆனால் அவங்க வந்து எதுக்கு எடுத்தாங்க? எடுத்து வைப்போம் ஒரு ஞானஸ்தானத்தை. அதான் அவன் சொல்கிறான், வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை சொன்னவன் யார்? ஏதோ ஒன்று சும்மா எடுத்து வச்சுப்போம். எதுக்குப்பா? ஒரு சடங்காச்சாரம் தான். அவன் சொல்கிறானே ஞானஸ்தானம் எடுக்காட்டி அழிவு வரும்னு எடுத்து வச்சுருவோம். இன்றைக்கி அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? சபைக்கு ஏன் நிறைய பேர் இன்றைக்கி வரோம்? ஏதோ சர்ச்சுக்கு போனால் தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வரவங்க இருக்கிறாங்க. சபைக்கு போனால் அடக்காராதனை நடத்துறதுக்கு ஒரு இடம் வேணுமே, அதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு ஒரு இடம் வேணும். இப்படி தான் சபைக்கு நம்ம வரமே ஒழிய ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கா? நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. உலகத்தார்கள் பயப்படுகிறார்கள், விஞ்ஞானிகள் பயப்படுகிறார்கள், அவங்களே சொல்கிறாங்க இப்போ போகிற போக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு உணர்வு இருக்குதா? நம்ம ஒரு போலியான நம்பிக்கையில் உட்காந்துருக்கிறோம். என்ன நம்பிக்கை? அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் இருக்கிறாரு, ஆனால் அது நடக்கும். அப்போ என்ன சொல்ல வரோம்? உங்களுக்கு ஒரு உணர்வு வரணும், இவையெல்லாம் சம்பவிக்கும், அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் என்னை பாதுகாப்பார். யாரை பாதுகாப்பார்? அவைகளுக்கு நடுவில் பேழையை கட்டி தேவனோடு கூட சஞ்சரித்து வரும் கோபத்திற்கு அழிவுக்கு நான் தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு அந்த உணர்வு நோவாவுக்கு இருந்துச்சு. நோவா கர்த்தர் காப்பாற்றுவார்னு நல்லா தெரியும், பேழையை கட்ட சொல்வார்னு தெரியும். அதனால உணர்வில்லாத இருதயம் இருந்துச்சு அவனுக்கு. உணர்வுள்ள ஒரு இருதயம் அவனுக்கு இருந்துச்சு. அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், ஐயோ இப்படிலாம் நடக்கும், உண்மைதான், அதுக்கு நடுவில் கர்த்தர் ஒரு பிளான் கொடுத்துருக்கிறாரு,
அப்படின்னா கண்டிப்பா நடக்க போது, ஆண்டவர் என்னை காப்பாற்ற போறாரு, நான் அதுக்காக ஆயத்தப்படணும். இதுதான் உணர்வு உள்ள இருதயம். இன்னைக்கு எல்லாம் நடக்குது, உணர்வு இல்லை. ஜனங்க பார்க்கறதெல்லாம் இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிறாங்க. சபை பார்க்கறதெல்லாம் இன்ஃபர்மேஷனா எடுத்துக்குது. எதையுமே உள்ள கொண்டு போக மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கேட்டும் உணராது இருக்கிறார்கள். சரி, இதை விடுங்க, இன்ஃபர்மேஷன்ஸை விடுங்க. நாங்கள் கடைசி காலத்தை பற்றி பேசுகிறோம், அதனால் நாங்கள் அதை பற்றி சொல்கிறோம். அதை விட்டுருவோம். உங்கள் பர்டிகுலர் விஷயத்தை பற்றி கர்த்தர் எவ்வளோ பேசுகிறாரு, எத்தனை பாவங்களை உணர்த்துறாரு, எவ்வளோ காரியங்களை சுட்டி காட்டுறாரு. நான் சொல்லுவேன், தேவன் சுட்டி காட்டாமல் இருக்கவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலையே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவது. உங்கள் சபையில் சொல்லலைன்னு மட்டும் சொல்லாதீங்க, சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இல்லை, நிறைய பேர் இப்போ சபையை குறை சொல்கிறோம், ஊழியக்காரங்களை குறை சொல்கிறோம். நான் சொல்வேன், எப்பேற்பட்ட கழுதை வாயும் கர்த்தர் திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ மோசமான ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணாலும் 5 நிமிஷம் அதில் ஆவியானவர் பேசுவார். 5 நிமிஷம் பேசுவார், பேசாமல் இருக்கவே மாட்டார். அந்த 5 நிமிஷத்துக்கு நீங்கள் செவி சாய்க்கிறீங்களா? அந்த உணர்வு வருதா? உங்களை பற்றின பாவத்தை சொன்னாலும் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ இவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் திட்டிகிட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் கடிந்து கொண்டே தான் இருப்பார், இவருக்கு வேறு வேலையே இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க? பாஸ்டர் ரொம்ப தான் நம்மளை திட்டுறாரு, வேறு சர்ச்சுக்கு போகலாம். கடிந்து கொள்ளக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, நீங்கள் செய்கிற தப்பை சொல்லக்கூடாது. அப்புறம் எதுக்கு இந்த சபைங்கிற அமைப்பை கர்த்தர் ஏன் உருவாக்கி வைத்தார்? உங்களை பூசி முழுகுவதற்காகவா? உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவா? ஆனால் ஒரு காலத்தில் நான் சொல்லுவேன், பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விடும்போது பெற்றோர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் பிள்ளை நல்லா படித்து வரணும், ஒழுக்கமாக இருக்கணும், நீங்கள் என்ன வேணாலும் அடிங்க, கண்ணு 2 விட்டுட்டு தோலை உரிங்க அப்படிம்பாங்க. அப்படி உருவாக்கும் போது ஜென்ரேஷன் நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லி விட்றாங்க? டீச்சர் ஒன்று அடித்தாங்களா, வா ஒன்று அப்பா கேட்குறேன், என்ன பண்ணுறேன் நான் பார்த்துக்கிறேன், நீ வா. டீச்சரை போய் மிரட்டுறோம், ஹெட் மாஸ்டரை மிரட்டுறோம், பிரின்ஸிபலை மிரட்டுறோம், எப்படி கை வைக்கலாம். இன்னைக்கு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பயமாக இருக்குது. பிள்ளை கொஞ்சம் கடிந்து கொண்டா உடனே எப்படி என் பிள்ளைய மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, துன்புறுத்துனீங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, அதே நிலைமை தான் இன்னைக்கு திருச்சபையில் இருக்குது. ஒரு காலத்தில் கடிந்து கொள்கிற உபதேசம் கொடுக்கப்படும் போது, ஒரு காலத்தில் இந்த மாதிரி உணர்வுள்ள வார்த்தைகளை கொடுக்கும்போது அவர்கள் உணர்வடைந்தார்கள், இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மாறினார்கள். அந்த ஊழியக்காரனை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தங்களுக்கென்று நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஊழியக்காரனை தெரிஞ்சுக்கிட்டாங்க. செய்தி கிடைக்கலன்னு கிடைக்கிற இடத்த தேடி போனாங்க ஜனங்க. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் செய்தி கிடைக்கிற இடத்த தேடி போய் படித்தோம். இப்போ அப்படி இல்லை. தங்கள் வசதிக்கேற்ற ஊழியக்காரர்களை கடைசி காலத்தில் தெரிந்து கொள்வார்கள் என்று பேதுரு புஸ்தகம் சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி, கடைசி கால இச்சைகளுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பணத்தாசையை திருப்திப்படுத்துகிற மாதிரி, உங்கள் பொருளாசையை திருப்திப்படுத்துகிற மாதிரி யாராவது பிரசங்கம் பண்ணால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். பணத்தாசைக்கும் பொருளாசைக்கும் யார் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பாரு, 2021 தங்கத்தின் ஆண்டு வெள்ளியின் ஆண்டுன்னா உடனே ஓகே. ஏன்? உங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகங்களை தெரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், நீ என்ன செஞ்சாலும் தப்பு இல்லையாமா, என்ன செஞ்சாலும் கடிந்து கொள்ளக்கூடாது, உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். நீங்கள் ஒதுக்கலாம், அவர்களை பரலோகம் ஒதுக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு என்று ஒரு சிலரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய சத்தியத்தை தேடி நாடி போகிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஒரு உணர்வுள்ள இருதயம். நான் சொல்றேனே, ஒரு உணர்வு இருக்குதா அவனுக்கு? பிள்ளையாம கிட்ட கர்த்தர் பேசுறாரு, பேசுறது கழுத, உணர்வு இல்லை அவனுக்கு. சவுல் கிட்ட பேசுறாரு சாமுவேலை வைத்து, உணர்வு இல்லை. ஆண்டவர் யூதாஸ் காரியத்தில் இயேசு கிறிஸ்துவே பேசுகிறார், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான், உணர்வு இல்லை. ஏலியினிடத்தில் சொல்லுகிறார் சாமுவேலை வைத்து, உன்னுடைய சந்ததியில் வயசான ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், எல்லாம் எல்லா வயதில் மறுத்து போவான், உணர்வு இல்லை. எசேக்கியா கிட்ட சொல்றாரு, உன்னுடைய காலகட்டத்தில், உன்னுடைய சந்ததியார் காலகட்டத்தில் இவ்விதமாய் பாபிலோர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கொள்ளையிட்டு போவார்கள். உடனே அவன் சொல்றான், என் காலத்தில் நடக்காம இருந்தால் சரி. உணர்வு இல்லை. உணர்வில்லாத இருதயம். சொன்னாலும் அட்ஜஸ்ட்மெண்ட், டோன்ட் கேர் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் இன்னைக்கு சபைகளுக்குள்ள உட்காந்துருக்கு. உட்காந்துக்கிட்டு என்ன செய்தி ஆண்டவர் பேசினாலும், எப்படி பேசினாலும் ஒரு உணர்வில்லாத இருதயம். யோசித்து பாருங்க, இயேசுநாதர் பேசுறாருங்க, கடிந்து கொள்கிறார். அவர் அதிகாரமுடையவராய் போதித்தார், முகதாட்சண்யம் இல்லாமல் பேசுகிறார். ஒருத்தர் வந்து சொல்றான், போதகரே நீர் முகதாட்சண்யம் இல்லாமல் பேசுகிறீர் என்றும் யாருக்கும் நீர் அஞ்சுகிறது இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி பேசுகிற இயேசுவையே ரிஜெக்ட் பண்ணிட்டான். மலை மேலேருந்து கீழே தள்ளி கொலை பண்ண பார்க்குறாங்க. ஏன்? வார்த்தைகளுக்கு அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் செவி சாய்க்காத கூட்டம் ஒன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் யாருக்கிட்ட பேசினாரு? தம்மை விசுவாசிக்கிறவர்களை நோக்கி. லூக்கா 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது,
அவர் பேசும்போது எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணும்போது கிருபை பொருந்தினவராய் பேசும்போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, அவர் கிருபை பொருந்தினவராய் பேசுனதை கண்டு ஆச்சரியப்பட்டு, இவன் தச்சனின் மகன் அல்லவா எல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்களை நோக்கி அவர் பேச தொடங்குறாரு. அவர்களுக்கு உணர்வுக்கு பதிலாக கோபம் வருது. கோபம் வருது. அதனுடைய உச்சம் என்ன? ஊழியக்காரனை கொல்ல பார்க்குறாங்க, இயேசுவை கொல்ல பார்க்குறாங்க, தேவனையே கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் அது என்ன சொல்றாரு, நம்மளை தானே சொல்றான்ற உணர்வு அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கும் அதே நிலைமை தான். தயவு செய்து சொல்கிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மளை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஒருத்தர் சொன்னால் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு, என்னையே தான் குத்தி பேசுகிறாரு, என்னையே தான் குறி வச்சு தாக்குறாரு, இவருக்கு வேறு வேலையே கிடையாது, அப்படி சொல்லாதீங்க. இந்த வார்த்தை வருது, எதனால் எனக்கு வருது உங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிடைக்காமல் எத்தனையோ பேர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிடைக்கும் போது உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக அவர்களுக்கு உணர்வில்லாத காதுகள், பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. இப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணிடுவாராம் தெரியுமா? வசனம் சொல்லுது 10வது வசனத்தில், இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி இருதயத்தை கொழுத்ததாக்கி காதுகளை மந்தப்படுத்தி. காது மந்த காது. மந்த காதுனா என்ன? என்ன கேட்டாலும் மந்தம், அசைக்காது, பார்த்துக்கலாம், நடக்கும், இருக்கட்டும். மந்தமாக காது மந்தமாக கேட்குதுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா அப்படியே மெதுவாக கேட்கும், மைல்டா. அந்த ஒரிஜினல் சவுண்ட் அவங்களுக்கு வராது. இன்னொரு வகை என்ன தெரியுமா? கேட்குற திறன் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு அதுதான் சபையினுடைய நிலைமை. மந்தமாயிருச்சு சபைகள். மந்தை மந்தமாய் கொண்டிருக்கிறது. மேய்ப்பனுடைய சத்தம் மந்தைக்கு கேட்க மாட்டேங்குது. அந்த எவ்வளவு பேசினாலும் கேட்கல. சபை மாண்டு போகிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. ஆண்டவரே சொல்றாரு, அந்த காதுகளை நான் தான் மந்தமாக்குறேன். ஏன்? நான் நல்லா அவன் காது இருக்கும்போது அவங்ககிட்ட பேசினேன், அவனுக்கு உணர்வு இல்லை, கேட்கல, கேட்டதை அசட்டை பண்ணான். இன்னைக்கு அவனுக்கு கேட்க முடியாத நிலைமைக்கு அவன் வந்துட்டான். எத்தனையோ சபைகள் இந்த கொரோனா வைரஸில் நான் பார்க்குறேன். கொரோனா வைரஸுக்கு முன்னாடி, வைரஸுக்கு பின்னாடி அப்படி பிரிக்கலாம் சபையை. ஏன்னா அதுக்கு முன்னாடி சபைகள் மந்தமான சபைகள், என்ன பேசினாலும் இருக்காது. எது எடுக்கும் தெரியுமா? உலக பிரகாரமாக கதை பேசினா எடுக்கும், ஏதாவது உட்காந்து சினிமா கதை பேசினா எடுக்கும், நல்லா ஆட்டம் பாட்டம் போட்டால் எடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஆவிக்குரிய சத்தியம் பேசினா எடுக்காது சபை. காது மந்த காதை மாறிடுச்சு. ஆனால் வைரஸுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஆண்டவருக்காக எழும்புகிறது. இந்த காதை கர்த்தர் க்ளீன் பண்ணியிருக்கிறார். விருத்த சேதனம் உள்ளதாய் மாற்றிருக்கிறார். விருத்த சேதனம் உள்ளதாக என்ன? காதை ஆண்டவர் க்ளீன் பண்ணியிருக்கிறார். அழுக்கை எடுத்திருக்கிறார், வெட்டி எடுத்திருக்கிறார் ஆண்டவர். இப்போ இந்த வார்த்தை கிடைக்குமா? 8 மாதம் 10 மாதம் வார்த்தை கிடைக்காம ஜனங்க அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சு, ஒரு கூட்டத்தை நான் சொல்கிறேன், ஒரே ஒரு கூட்டம், சொற்ப கூட்டம் தான். அப்படி வசனம் கிடைக்குமா அப்படின்னு அலைஞ்ச ஒரு கூட்டம் இருக்குது. அதே நேரத்தில் கர்த்தர் அப்படியே கஷ்டத்துக்கு நடுவில் வசனம் கொடுத்தாலும், அடைக்கப்பட்ட காலத்தில் ஒரு வசனத்தை கொடுத்தாலும் அந்த வசனத்துக்கு செவி சாய்க்காமல் அதை கூட உட்காந்து அசட்டை பண்ண ஒரு மந்த கூட்டம். இதுக்கு மேலே இந்த மந்த கூட்டத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. இதுக்கு மேலே இந்த உணர்வு அவங்களுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவங்க காதுகளே மந்தமாக்கி போடு. ஏன்? இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை வெறும் இன்சிடெண்ட்டாக மட்டும் பார்த்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வழி இல்லாமல் சபை எப்படி இருந்துச்சு? மந்தமாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அதான் நான் சொல்லுவேன், ஒரு கூட்ட ஜனங்கள் எவ்வளவோ சத்தியத்தை ஆவிக்குரியவர்கள் இந்த கஷ்டத்துக்கு மத்தியில் ஆன்லைனில் எங்கெங்கேயோ ஓடி வந்து அவங்க ஸ்டுடியோவில் வந்து பேசி கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படியாவது ஜனங்களுக்கு சொல்லணுமேனு அநேக ஊழியர்கள் சொன்னார்கள். ஆனால் அதனுடைய விளைவு என்ன உட்காந்து கேட்டோம்? அப்படியே படுத்துக்கிட்டு கேட்குறது. இன்றைக்கி பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸ் பார்த்துருப்பீங்க எப்படி கேட்குறாங்கன்னு. அந்த ஆன்லைன் கிளாஸில் அவங்க ஏன் உங்கள் பிள்ளைகள் அப்படி உட்காந்து கேட்குறாங்க தெரியுமா? அப்படியே படுத்துக்கிட்டு கேட்பாங்க. அப்படியே அந்த டீச்சர் அங்கே பாவம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இது உட்காந்துட்டு அரைக்கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வீடியோ ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இந்த சுபாவம் பிள்ளைகளுக்கு எங்கன்னு சொன்னுச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆன்லைன் கிளாஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஆன்லைன் சர்வீஸ் வந்துருச்சு, ஆன்லைன் செய்தி வந்துச்சு. அப்போ நீங்கள் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளைகள் பண்ணுது. இன்றைக்கி செய்தி கொடுக்கும்போது, பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது மியூட் போட்டுட்டு, அப்படி இல்லைனா வீடியோவை மட்டும் மியூட் போட்டுட்டு படுத்துக்கிட்டு கேட்குறது, சாப்பிட்டுக்கிட்டு கேட்குறது, நடந்துக்கிட்டு கேட்குறது, எல்லாத்தையும் உட்காந்து பார்த்தாங்கல்ல. உங்கள் காதுகள் நீங்கள் மந்தமாயிருச்சு. கடைசியாக நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கு எழுந்திருப்பாங்க. சிலராக நீங்கள் சபையில் பார்த்துருப்பீங்க. சபைக்கு வரும்போதே இப்போது வந்தபோது வந்து இங்கே ரொம்ப டயர்டாக தூங்குவாங்க. ஏன்னா அவங்க வெளியே நல்ல வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா,
ரொம்ப பிஸி. அதனால் தூங்குற இடம் எதுனா ஆலயம். வந்து ஆலயத்தில் நல்லா படுத்து தூங்குவாங்க. அப்படி தூங்கும்போது கடைசியாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லும் போது அவங்க துள்ளி ஏந்திரிப்பாங்க. அதே சுபாவம் தான் இன்னைக்கு ஆன்லைனில் நடக்குது. அதே தான் உங்கள் பிள்ளையும் ஸ்கூலில் பண்ணுது. காரணம் என்ன? மந்த காது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பிள்ளைகள் அந்த ஆன்லைன் கிளாஸில் சொல்கிற பாடத்தை 100% கிரகிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீச்சர் உண்மையிலே உயிரை கொடுத்து தான் பாடம் நடத்துகிறாங்க. அது நடத்துறது எவ்வளோ கஷ்டம். அது ஒரு விர்ச்சுவல் பாடம் நடத்துகிற மாதிரி யாருமே இல்லாமல் பசங்களுடைய ஃபோட்டோவோ அந்த வீடியோவோ பார்த்து பாடம் நடத்தணும். லைவ் கிடையாது. அவங்க அங்கே நடத்தணும். லைவ் கிடையாதுன்னா நான் நேராக கிடையாது. அது நடத்தும் போது அதில் அவங்களுக்கும் அது ஒரு கடினம். அப்படி நடத்தும் போது இந்த பிள்ளைகள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி அதை ஏற்றுக்கொள்வாங்க? 100% எத்தனை பசங்களுக்கு போயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பசங்களில் உட்காந்து திருப்பி அந்த கேள்வியை கேட்டால் ஒரு 10% பசங்க அதை அக்செப்ட் பண்ணி அதை அப்படியே கிரகிச்சு டைஜஸ்ட் பண்ணி அதை மைண்டில் ஏற்றிருப்பாங்கன்னா ஒரு 10% தான். மிச்சம் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதே நிலைமை தான் நீங்கள் திருச்சபையினுடைய நிலைமை. மந்த காதுகள் என்ன சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. ஏன்? காது ஃபுல்லாக மற்றது நிரப்பிடுச்சு, உலகம் நிரப்பிடுச்சு. உலகத்தினுடைய பாட்டு, உலகத்தினுடைய ஆட்டம், உலகத்தினுடைய பொருளாசை, உலகத்தினுடைய பணத்தாசை, எப்படி கோடீஸ்வரன் ஆகலாம், அப்படியே தான் போகுது. நான் சொல்வேன், இது ஒரு கஷ்ட காலம், இடுக்கடான வாசல், உபத்திரத்தின் வழியாக தான் போகிறோம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நமக்கு பணப்பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளுடைய ஃபீஸ் பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர் அதுலேருந்து உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் நான் சொல்கிறேன். அதான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த விடுதலையாகிற ரூட்டை விட்டுட்டு பல முயற்சி செய்கிறீங்க, ஃபிசிக்கல் முயற்சி செய்கிறீங்க. அங்கே கேட்கலாம், இங்கே கேட்கலாம், இப்படி ஓடலாம், அப்படி ஓடலாம். நான் சொல்கிறேன், கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்கள் கர்த்தருக்கென்று ஆக்டிவாக இருங்க, உற்சாகமாக ஓடுங்க, கர்த்தருக்கென்று செய்யுங்க. நீங்கள் செய்கிற வேலை எந்த வேலையோ அதை உற்சாகமாக செய்யுங்க. ஏன்னா அசதியாக செய்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இல்லை. அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்கிறார். நீங்கள் ஊழியம் செஞ்சாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, நல்லா உற்சாகமாக இல்லைங்க, இந்த வேலைக்கு போய் என்ன பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இருக்கிற வரைக்கும் உற்சாகமாக செய்யுங்க. அதை கர்த்தர் எந்த நிமிஷத்திலும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் சமீபத்தில் ஒரு செய்தி கேட்டோம். ஒரு சாட்சிக்காக சொல்கிறேன். ஒரு சகோதரன் அழைத்து எங்களோடு கூட பேசி கொண்டிருந்தார். ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டார், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி. நாங்கள் போயிருந்தோம். அப்போ அவர் சொன்ன சாட்சி, இந்த லாக்டவுனில் மட்டும் இந்த 8 மாதத்தில் மாத்திரம் 11 லட்சம் ரூபாய் கடன் அடைத்திருக்கிறார். அவர் கடன் அவ்வளோ அடக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். எப்படி சாத்தியம்? உலகமே லாக்டவுனில் இருக்குது, உலகமே பிரச்சனைக்கு நேராக போயிட்டு இருக்குது. எத்தனையோ பேர் பிஸ்னஸை மூடிட்டு போயிட்டாங்க. இவர் பிஸ்னஸ் செழிப்பாயிருச்சு. அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி இவருக்கு பல கடன், 8 லட்சமோ 10 லட்சமோ கடன் இருக்குது. அத்தனை கடனையும் லாக்டவுனில் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதுதான் சொல்லுவேன், உலகத்துக்கு ஒரு வழி என்றால் நமக்கு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் செய்தி கேட்டுக்கிட்டே இருப்பேன் உட்காந்து, என் வேலையை நான் செய்வேன். என் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதே வேலை தான் லாக்டவுனுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வந்தது, கர்த்தர் தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து இன்னைக்கு எல்லா கடனையும் அடைச்சு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். அதைத்தான் சொல்லுவேன், இதுல உயர்வு வருமா, இதுல மேல வர முடியுமா, இது இவ்வளவுதானே, இதுக்கு மேல வரத்துக்கு இதுல ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ என் வார்த்தைக்கு செவி கொடு, நான் சொல்லுகிறபடி செய், என்னிடத்துல காத்திருங்கள், என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் விரும்புகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறது இல்லை, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கறது இல்லை. நான் சொல்கிறேன், உட்காந்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கொஞ்சம் கேளுங்க. சபை அவர் சொல்கிறத கேட்டால் போதும், தெளிவாக கேட்கணும். அவர் சொல்கிறபடி செஞ்சு பாருங்க. அபிரதமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த தேவன் சபிக்க தெரியாத ஒரு தேவன். இந்த தேவன் ஆசீர்வதிக்கிறதான ஒரு தேவன். அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று, என் வார்த்தை உன்னிலும் நீ என்னிலும் நிலைத்திருந்தால். வார்த்தை மட்டும் நிலைத்திருந்துச்சுன்னா அவர் எப்பேற்பட்டவனையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைமையில் கீழ் உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you. முடிவுக்கு முன்
இந்த பகுதியில் ஒவ்வொரு வாரமும் கடைசி காலத்தினுடைய அடையாளங்களாக சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதே போல் கடைசி காலத்தில் நாம் வெறும் சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், அதாவது உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை மட்டும் பார்க்கக்கூடாது, சபையில் நடக்கிற சம்பவத்தையும் பார்க்கணும். இந்த கடைசி வாரத்தில் அதை குறித்து தான் நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். கடைசி காலங்களில் சபையில் கொடிதான காலங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஒரு சிலர் எழும்பி சபையை மோசம் போக்குவார்கள் என்றும் வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துக்கு பவுல் எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நிறைய விஷயத்தை ஒரு லிஸ்ட் பண்ணுறார். அது ஒன்று. இன்னொன்று 2 பேரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கடைசி நாட்களில் வரக்கூடியதான ஒரு காரியங்கள் இருக்குது. அதில் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இப்போ இந்த தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். காரணம், எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்லும் போது அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யார் அப்போஸ்தலன் யார் அப்போஸ்தலன் இல்லை அப்படிங்கிறத சபை கண்டுபிடிக்கணும். இன்னொரு இடத்துல பவுல் எழுதும்போது சொல்றாரு, தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புலமானது வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சபையினுடைய மிக முக்கியமான வேலைகளில் ஒன்று எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்து கொள்ளணும். இப்பொழுது ஜனவரி மாதம் வரப்போகிறது. அநேக தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அதில் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள். இந்த நல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டியது சபையினுடைய கடமை. கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் எல்லாரையும் நம்புகிறீர்கள், எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நம்புகிறீர்கள். இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதெல்லாம் நிறைவேறுகின்றனவா என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு தீர்க்க தரிசனத்தை நடக்குதா நடக்கலையாங்கிறத வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய எத்தனையோ வகைகள் இருக்குது. அவர்கள் சொல்லுகிறதுல கூட பாதி நடக்கிறது. அதனால் அவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள் ஆகிவிட மாட்டார்கள். ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய குவாலிட்டி என்ன, ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய மிக முக்கியமான தன்மை என்னவென்று சொன்னால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கிறதா, உங்கள் ஆசை இச்சைகளை தூண்டக்கூடியதாக இருக்கிறதா? இங்க அவர் சொல்றாரு பாருங்க, 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், பொருளாசை உடையவர்களாய். இவங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் பொருளாசை பற்றினதாக இருக்கும், உங்கள் பொருளாசையை தூண்டக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷம் உனக்கு இப்படி ஒரு பொருள் கிடைக்கும், இப்படி ஒரு அருள் கிடைக்கும் சொல்லி உங்களை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கிறதா? உங்கள் பக்தியை கர்த்தருக்குள் விருத்தி பண்ணக்கூடியதாக இருக்கிறதா? சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறதா? உங்கள் குற்றங்களை கண்டித்து உணர்த்தக்கூடியதாக இருக்கிறதா? தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன? உங்களை கண்டித்து உணர்த்துதல். அது இருக்குதா? அதைத்தான் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். தீர்க்க தரிசனத்தை நாடி தேடுகிறது இந்த காலத்தில் ஒரு ஃபேஷனா மாறிடுச்சு. அதுவும் ஜனவரி மாதம் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் வரும். நல்லவர்களும் வருவார்கள், பொல்லாதவர்களும் வருவார்கள். நல்ல தீர்க்க தரிசனம் வரும், கள்ள தீர்க்க தரிசனமும் வரும். இதில் நலமானது எது என்பதை சோதித்து கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஒவ்வொரு ஜனவரி மாதம் ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சம்பவங்கள் வரும்போது இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒரு பிரச்சனைக்குரிய விவாத பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சாரார் தீர்க்கதரிசிகள் கெட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஒரு சாரார் அவங்க நல்லவங்க தான், ஏதோ தப்பா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தீர்க்கமும் சரி தீர்க்கதரிசியும் சரி ஜனங்களின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். ஜனங்களின் ஆசை இச்சைகளை தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஜனங்களை ஒரு எதிர்பார்ப்புக்கு நேராக நடத்தக்கூடாது. ஜனங்களை எதிர்காலத்தை நம்பி அவர்களை அதை நோக்கி ஓட வைக்கக்கூடாதாக இருக்கக்கூடாது. ஜனங்களை இயேசுவை நோக்கி திருப்பக்கூடியதுதான் தீர்க்க தரிசனம். இப்பொழுது தீர்க்க தரிசனம் என்பது என்ன? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதத்தின் திறவுகோலை போல மாறி இருக்கிறது. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் தீர்க்க தரிசனம் என்பது ஆசீர்வாதத்தின் திறவுகோல் அல்ல. தேவனோடு கூட இணைக்கக்கூடியது, தேவனோடு கூட சஞ்சரிக்க வைக்கக்கூடியது, குற்றத்தை கண்டித்து உணர்த்தக்கூடியது, உங்கள் பாவ அழுக்கை நீக்கக்கூடியது, யாராயிருந்தாலும் தைரியமாய் சொல்லக்கூடியது தான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம் என்பது ஒரு கேலி பொருளாக மாறி போய்விட்டது. தீர்க்க தரிசிகள் எல்லாம் தலைகுனிந்து நிற்கிற காலகட்டமாய் மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? உங்களுக்குள் இருக்கிறதான இந்த தீர்க்க தரிசன ஆசை. என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரிஞ்சுக்கிற ஆசை. நான் சொல்லுகிறேன்,
தீர்க்க தரிசனம் என்பது இந்த வருஷத்தில் என்ன நடக்கும் என்பதை உங்களை அலைய வைப்பதல்ல. அது சொல்லாவிட்டாலும் நடக்கத்தான் போகிறது. 12 மாதத்துக்குள்ளே என்ன ஒரு விஷயம், 10 மாதத்தில் குழந்தை பிறக்கும் என்பது நிதர்சனம். அது 10 மாதத்தில் பிறக்கத்தான் போகிறது. அது என்ன குழந்தையாக இருந்தால் என்ன, அதுக்குள்ளே தெரிந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள்? மாறி பிறந்தால் என்ன பண்ண போகிறீர்கள்? குழந்தையை தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டு விடுவீர்களா? தீர்க்க தரிசனம் என்பது என்ன? உங்களுக்கு தேவையானதை உணர்த்தக்கூடியது, பக்தி விருத்திக்கு ஏதுவாக. திருப்பியும் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். God bless you.